செலுத்தலாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது. சொல்லுங்க. ஐஸ்வர்யமும் கனமும். நீங்க நம்புறது இல்லை, அதனால வசத்திய ஓகே. 8:18 நீதிமொழிகள் 8:18 ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுத்தவங்க வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஓகே. ஆதியாகமம் 41 அதிகாரம் முழுவதுமாக வீட்டுக்கு போய் படிங்க. அதில் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பொருளாதார வாழ்வில் எப்படி இரு, கவனமாயிரு, கருத்தாயிரு. பொருளாதார வாழ்வில் எப்படி இரு, கவனமாயிரு, கருத்தாயிரு. பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு ஒரு பாஸ்டர் வரார். 4 போட்டு வச்சிருந்துக்கிறார், 4 கார் வச்சிருந்துக்கிறார், நல்ல வருமானம், சம்பளம். அதை சரியா அவங்க கண்காணிக்காததினால அல்லது கருத்தாய் இல்லாததினால, விவேகமாய் அதை செலவிடாததினால பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு அந்த நஷ்டத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பொருளாதார விஷயத்தில் கவனமாயிரு, கருத்தாயிருன்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் பணக்காரன் ஆகணும், ஐஸ்வர்யம் அடையணும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்முடைய அடிப்படை ஜெபமே என் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. சொல்லுங்க. என் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. இது நம்முடைய என்னவா இருக்கணும்? ஜெபமா இருக்கணும். மேலதிகமாக கர்த்தர் ஆசீர்வதித்தால் கொஞ்சம் வாங்கி இந்த பாக்கெட்ல, இன்னும் கொஞ்சம் வாங்கி இந்த பாக்கெட்ல, இன்னும் கொஞ்சம் வாங்கி எங்கெங்க முடியுமோ அங்கெல்லாம் வச்சுக்கலாம். ஆனா அடிப்படையா நாம ஜெபிக்க வேண்டியது என்ன? என் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டும். கானான் பயணத்துல கர்த்தர் அவர்கள் தேவைகளை சந்தித்தார். சொல்லுங்க. கானான் பயணத்துல கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார். அப்போ நம்ம ஆண்டவர் நம்முடைய தேவைகளை மிக நிச்சயமாய் சந்திப்பார். அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. கண்டிப்பா நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையிலிருந்து பேராசையை விலக்க வேண்டும். என்ன சொல்லுங்க? அது பேராசை கிட்டும். அப்புறம் ஆசை, தேவை. இது ரெண்டுத்துக்கும் ஒரு தின் லைன் தான், ஒரு சின்ன கோடு தான். இந்த பக்கம் வச்ச ஆசை, இந்த பக்கம் வச்சா தேவை. ஆசைக்கும் தேவைக்கும் ரொம்ப சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. நம்ம ஆசைய விட்டுறலாம், தேவைய பிடிச்சுக்கலாம். ஹலோ. ஆசைய விட்டுறலாம், தேவைய பிடிச்சுக்கலாம். ஏன்னா ஆசை பேராசையா மாறிடும். ஆசை பேராசையா மாறிடும். இப்போ இந்த தேவையில நீ கவனமா இல்லைன்னா குறையா மாறிடும். குறைவு. தேவை என்னவா மாறிடும்? அல்லது பற்றாக்குறையா மாறிடும். தேவை என்னவா மாறிடும்? சொல்லுங்க. நான் சொல்றது ரொம்ப பொருளாதார வார்த்தை, ரொம்ப படிச்சுட்டு வந்துக்கிறேன். தேவை என்னவா மாறிடும்?
பற்றாக்குறையா மாறிடும். ஆசை பேராசையா மாறிடும். இப்போ மிக கவனமாக நம்முடைய பொருளாதார வாழ்க்கையில் நாம் இருக்க வேண்டும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட இந்த வேத பகுதியை சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறேன். அந்த கணக்கை உங்க முன்னால காட்ட போறேன். அதனுடைய முடிவில் ஏழையாகாமல் இருப்பது எப்படி சொல்லுங்க. எப்படி நமக்கு பணக்காரனாவது எப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தரல. ஆனா சொல்லுங்க, ஏழையாவாமல் இருப்பது எப்படி என்று சொல்ல போற வசன ஆதாரத்தோட, உதாரணங்களோட, நம்பர்ஸோட உங்ககிட்ட நான் நிரூபிக்க போறேன். ஃபர்ஸ்ட், எப்போ உங்க வாழ்க்கையில அளவுக்கு வருமானத்துக்கு அளவுக்கு தேவைக்கு அதிகமா பணம் வருதோ, தேவைக்கு அதிகமா பணம் வருதோ, அந்த எக்ஸஸ் பணத்தை, தேவைக்கு அதிகமான பணத்தை மிக கவனமாக செலவு செய்ய வேண்டும். மிக கவனமாக. திரும்பவும் சொல்றேன் கேளுங்க. எப்போ நம்முடைய தேவைக்கு அதிகமாக நம்ம கிட்ட பணம் வருதோ, அந்த சீசன் முடிஞ்சிரும். நம்முடைய தேவைக்கு குறைவா வரும். அப்ப தேவைக்கு அதிகமா வர்றப்போ அந்த பணத்தை நீ செலவிட்டு இருந்தா, தேவைக்கு குறைவா வர்றப்போ உன்னால செலவு பண்ண முடியாது, கடத்துல கொண்டு போய் விட்டுரும். அப்போ நல்ல வருமானம் வர்றப்போ டிசிப்ளின்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அப்படின்னா ஒழுக்கமான செலவினங்கள் செய்யப்பட வேண்டும். வெளி உதாரணத்துக்கு நான் போக விரும்பல. ஐ வாண்ட் டு கிவ் யூ பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள். வேதத்தின் உதாரணத்தை கொடுக்க விரும்புகிறேன். பார்வோனுக்கு கர்த்தர் ஒரு கனவை கொடுத்தார். அந்த கனவு என்னன்னா, 7 புஷ்டியான பசுக்கள். ஃபர்ஸ்ட் எது வருது? புஷ்டி. ஃபர்ஸ்ட் என்ன வருது? அது ஃபர்ஸ்ட் படக்க வந்து அப்புறம் புஷ்டி வந்து அத்தனை பேரும் செத்துப்பட்டு இருந்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு? புஷ்டியான 7 பசு கடல்ல இருந்து ஏறி வந்துச்சு. அடுத்து படக்கையான 7 பசு. இந்த புஷ்டியான 7 பசை முழுங்கிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்குது. ஒரு முறை சொன்னா பரவாயில்ல, 2வது முறை 7 நல்ல முத்துன கதிர்கள் வருது. பிறகு 7 சாவியா போன கதிர்கள் வருது. இந்த சாவியா போன கதிர்கள் இந்த புஷ்டியான கதிர்களை முழுங்கிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்குது. இதுதான் கர்த்தர் பார்வோனுக்கு கொடுத்த கனவு. இவன் கலங்கி போயிட்டான். ஒரு முறைக்கு 2 முறை இந்த கனவு வந்ததே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே என்று சொல்லும் பொழுது அவனுக்கு பானபத்திரக்காரனா இருந்தவன் சொன்னான், ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் ஜெயில இருந்தேன், அதான் என்ன போட்டு இருந்தீங்களே. அப்போ ஒருத்தன் நான் ஒரு கனவு கண்டு சொன்னேன், அவன் சொன்னபடியே எனக்கு நிறைவேறிடுச்சு. 2 வருஷமா நான் அவனை மறந்துட்டேன். அவன் ஜெயில இருக்கிறான். அவன் ஒரு எபிரேய பிள்ளையாண்டான். ராஜா உடனே போய் அவனை அழைச்சுன்னு வாங்கினா, இவன் தாடி விட்டுக்குன்னு முடி வெட்டாம அழுக்கு துணி போட்டுன்னு ஜெயில இருக்கிறான். அநியாயமா ஜெயிலுக்கு போனான். அது வேற விஷயம் இருக்கு, அது நம்ம பாடம் இல்லை இன்னைக்கு. சரி, உடனே இவனுக்கு ஷேவ் பண்ணி முடி வெட்டி ராஜா முன்னால நிற்கும்படியாய் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டின்னு வந்து நிறுத்தினாங்க. நிறுத்தின உடனே ராஜா சொன்னா, நான் ஒரு கனவை கண்டேன், அந்த கனவு எனக்கு மிக கலக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு இந்த கனவை அப்படியே யோசேப்பின் இடத்துல அவன் நரேட் பண்றான், விவரிக்கிறான். அப்போ என்ன சொல்றான் பார்வோன்? 15ஆம் வசனத்துல, பார்வேன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான்.
அதற்கு யோசேப்பு சொன்ன பதில் பாருங்க, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். இந்த காலத்து தீர்க்கதரிசிங்க மாதிரி இல்ல இல்ல, நம்மளுக்கு கூட ஆசையாக்குது என்ன கேட்கணும்னு. நம்மளுக்கு கூட ஆசையாகுது. கர்த்தர் உமக்கு மங்களமான பதிலை தருவார். ராஜாவை பார்த்து சொல்றான், நான் இல்ல, யாரு? கர்த்தர். ஊழியக்காரனுக்கே வேண்டிய தன்னடக்கம், ஊழியக்காரர்களுக்கே வேண்டிய, தீர்க்கதரிசிக்கே வேண்டிய, சொப்பனக்காரனுக்கே வேண்டிய தன்னடக்கம் கர்த்தர் உமக்கு என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். ரெண்டு கனவுனுடைய அர்த்தமும் ஒண்ணுதான். 7 நல்ல விளைச்சல் உள்ள அறுவடை தரக்கூடிய வருஷங்களை கர்த்தர் கொடுக்க போறார். 7 plentiful years. 7 அதிகமான தானிய விளைச்சலை கர்த்தர் கொடுக்க போறார். அதுக்கு பிறகு 7 வருஷம் பஞ்சம் வரப்போகிறது. இது சீக்கிரமா வரப்போகுது என்பதற்காக ஆண்டவர் ராஜாவுக்கு 2 முறை அந்த கனவு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னான். கனவை சொல்லிட்டா பரவாயில்ல, சரி, இந்த கனவுல ஒரு பிரச்சனை வருகிறது, அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் சொல்லுகிறான். என்ன அந்த தீர்வு? ராஜா விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இங்க கருத்தாயிருன்ற வார்த்தை இருக்குது பாருங்க, அங்க போட்டுக்க வேண்டிய வார்த்தை விவேகமாயிரு. சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விவேகமாயிரு, கருத்தாயிரு அல்லது கவனமாயிரு. இப்ப இல்ல, நம்ம இப்ப என்ன பொருளாதாரத்தை பேசின்கிறோம். எப்படி இரு? விவேகமாயிரு, கருத்தாயிரு. கருத்தாய் இருக்கிற, விவேகமாய் இருக்கிற ஞானமுள்ள ஒரு மனிதனை விசாரிப்புக்காரனாய் ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்திட்டு ஒரு எகிப்து தேசம் பல பகுதிகளாக பிரிக்கப்பட வேண்டும். பல பகுதிகளாக பிரிக்கப்பட வேண்டும். அங்கங்க விளையிற தானியங்களை அந்தந்த ஊர்லேயே சேர்த்து வைக்கணும். அப்படி சொல்லுங்க. அங்கங்க விளையிற தானியங்களை அங்கங்கே சேர்த்து வைக்கணும், பத்திரப்படுத்தி வைக்கணும் தானியத்தை. அது அரசாங்கத்தின் வைப்பாக இருக்க வேண்டும், அரசாங்கத்தினுடைய ரிசர்வ் ஆக இருக்க வேண்டும். அரசாங்கத்தினுடைய ரிசர்வா இருந்த பிறகு 7 வருஷம் முடிஞ்ச பிறகு பஞ்ச காலம் ஆரம்பமாகும் போது அந்த தானியத்தை எடுத்து ஜனங்களுக்கு காசுக்காக, பொருளுக்காக விநியோகம் பண்ணலாம். இது பிளான். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, செயல்படுத்துவதற்கு விவேகமுள்ள ஒரு மனிதனை ராஜா ஏற்படுத்துவாராகன்னு யோசேப்பு சொன்னான் இல்ல. ராஜா பார்த்தான், உன்னை விட வேற ஒருத்தன் யார் விவேகமா இருக்க முடியும்? நீ தான் அது, இந்தா புடியா மோதிரத்தை அப்படின்னு முத்திர மோதிரத்தை அவனுக்கு மாட்டி ராஜாக்கு அடுத்த நிலைமையில யோசேப்பை ஏற்படுத்தினான். இப்போ ஒரு பகுதியை நாம வாசித்தோம். அந்த வசனங்களை நான் மறுபடியும் ஐ வாண்டட் டு ஜஸ்ட் ரன் டவுன். 34ஆம் வசனத்துல, இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலில் 5இல் ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக. எவ்வளோ? 5இல் ஒரு பங்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 5இல் ஒரு பங்கு. அடுத்து 36ஆம் வசனத்துல இந்த 5இல் ஒரு பங்கு எடுத்தாங்கல்ல, அதை என்ன பண்ணணும்? தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களாக தேசத்திற்கு ஒரு
சொல்லுங்க, அந்த வார்த்தை சொல்லுங்க. வைப்பாய் இருப்பதாக. வைப்பு அப்படின்னா முதலீடு, வைப்பு தொகை, இன்வெஸ்ட்மெண்ட், தேசத்தினுடைய முதலீடாக அது இருப்பதாக. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது எகிப்தின் சூழ்நிலை. அதை விட்டுறலாம், நம்ம குடும்பத்துக்கு இப்போ வரலாம். சரியா? இப்போ ஆண்டவர் உங்களை நல்லா ஆசீர்வதிச்சுக்கிறாரு. ₹1,00,000 சம்பளம் வாங்குறீங்க, 1,10,000 செலவு பண்ணிட்டு உக்காந்திக்க கூடாது. மூஞ்சிங்கெல்லாம் சுருங்குது, உங்க முகமெல்லாம் பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்று தான் இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். புரியுதா? ஓகே. இப்போ வேதம் கொடுக்கிற இந்த ஆலோசனை எகிப்தியர்கள் நாட்டிலே ஒரு யூதன் கடைபிடித்தான். இத கொஞ்சம் யோசிக்கணும். எந்த நாட்டுல? எகிப்தின் நாட்டுல. இத ஹேண்டில் பண்ணவன் யாரு? எபிரேயன். இத ஹேண்டில் பண்ணவன் யாரு? சொல்லுங்க. அப்போ ஃபைனான்ஸ், பொருளாதார விஷயத்துல இந்த யூதர்கள் அல்லது எபிரேயர்கள் ரொம்ப ஸ்மார்ட். பொருளாதார விஷயத்துல யூதர்கள் எப்படிப்பட்டவங்க? ரொம்ப ஸ்மார்ட். ஆகவே தான் பேங்கிங், இன்சூரன்ஸ், இவைகள் எல்லாவற்றையும் கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்டா அவங்க. சரி, அவங்களுக்கு எங்க கிடைச்சிச்சு இந்த பிரின்சிபல் அப்படின்னா, கர்த்தர் வெளிப்படுத்தினார். சொல்லுங்க, யாரு? சத்தமா யாரு? யாரு? சத்தமா யாரு? ஓகே. அடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சோம்பேறித்தனம் நம்முடைய உடம்புக்கும் பணத்துக்கும் ஆகாது. லேசினஸ், சோம்பேறித்தனம் நம்மிடத்திலிருந்து விட்டொழிக்கப்பட வேண்டும். சோம்பேறியின் வயலை கண்டேன், அது முள்ளுக்காடாக இருந்தது. நீங்க முறைக்கிறத பார்த்தா வசனம் குத்தா தான் ஏத்துக்குவீங்க. நீதிமொழிகள் 6:11 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? Proverbs chapter 6 verses from 6 to 11. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6-11 வரை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை அணிந்தவனை போலும் வரும். ஹல்லேலூயா. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில? சொல்லுங்க சத்தமா, சத்தமா. உங்களுக்கு 24 ஹவர்ஸுக்குதா? எவ்வளவு நேரம் என்னென்ன பண்றீங்க சொல்லுங்க. வீடு பெருக்கிறேன், சாமான் கழுவுனேன், துணி துவைச்சேன், அதெல்லாம் கணக்கு காட்டக்கூடாது. அது எல்லாரும் செய்யறது. உன் வருமானத்தை பெருக்க நீ என்ன செய்கிறாய்? அது லேடிஸ் கூட விதிவிலக்கு இல்லை. எல்லாரையும் தான் கேட்கிறேன். வாயை திறந்தா கஷ்டம் 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 கஷ்டம். போதல 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 போதல, பத்தல 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 பத்தல. உன் பொருளாதாரத்தில் கவனமாயிரு.
கருத்தாயிரு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கணக்கு காட்ட போறேன், ஒரு சிம்பிள் கால்குலேஷன். இது ரொம்ப லோ ப்ரொஃபைல்ல நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன். பெரிய சம்பளம்கார பத்தி பேசல, குறைஞ்ச சம்பளம்கார பத்தி ஒரு சின்ன கால்குலேஷன், ஒரு சின்ன கணக்கு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் திரும்பவும் பாடத்துக்கு வரேன். ஓகே, உன்னுடைய பொருளாதார வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் கவனமாயிரு, கருத்தாயிரு. இன்னைக்கு டிசிஎல் வேலை செய்யறவங்களுக்கு கூட 15,000 ரூபாய் சம்பளம். கரெக்டா? பெயிண்டரு, பார்பெண்டிங் இந்த மாதிரி வேலை செய்யறவங்க கூட 20-25,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு சம்பாதிச்சிடுறாங்க. 600 ரூபாய் ஹெல்ப்பருக்கு, 800 ரூபாய் மேஸ்திரிக்கு, இல்ல 1500 ரூபான்றாங்க. 500 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் கால்குலேட் பண்ணாவே 12,500 ரூபாய் குறைஞ்சபட்ச சம்பளம். நான் அதை கூட கால்குலேட் பண்ணல. உன் சம்பளம் வெறும் 10,000 ரூபாய் தான். சொல்லுங்க, உங்க குடும்ப வருமானம் வெறும் 10,000 ரூபாய் தான் வச்சுக்கலாமே. சரி, இதை எப்படி, இதில் எப்படி கவனமா இருக்கிறது, கருத்தா இருக்கிறது சொல்றேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட், ஏன் பொழுப்பு கெட்டுறக்கூடாது இல்லையா, எல்லாம் அப்படி பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கலைசிலி உனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஓகே, 10%, 10% எதுக்கு போனோம்? ஆனா இதுதான் கடைசியா பற்றாக்குறை நேரத்துல கை கொடுக்க போறது. எது? இப்ப நீ இது போடுறல்ல, இதுக்கு இந்த கணக்கு நான் வேணும்னு தான் எழுதல. ஏன்னா இது காந்தி கணக்கு இல்ல, இது கர்த்தர் கணக்கு. இது யார் கணக்கு? கர்த்தர் கணக்கு. சரி, இப்ப 10,000 ரூபாய் சம்பளம். ஆகவே என்ன பண்ணிட்டீங்க, 1000 ரூபாய் என்ன பண்ணிட்டீங்க, ஆண்டவர் குத்துட்டீங்க. இது கூட முதலீடு தான். இந்த முதலீடு உனக்கு 30, 60, 100 எப்படின்னா பலன் கொடுக்கும். இந்த கணக்கு ரைட்டா? இதை விட்டுருங்க, இது நம்ம கிட்ட இல்ல. யார்கிட்ட போயிடுச்சு? ஆண்டவர்கிட்ட போயிடுச்சு. நெக்ஸ்ட், உனக்கு 10,000 ரூபாய் சம்பளம்னா 10,000 ரூபாய் சேமிப்புல இருக்கணும். மொத்தத்தையும் அக்கௌண்ட்ல விழுந்த உடனே போய் காலையிலே வருஷம் நின்று எத்தனை வந்துடுறது இல்ல. சரியா? 1000 ரூபாய் எதுல இருக்கணும்? 10% எதுல இருக்கணும்? சொல்லுங்க, எதுல இருக்கணும்? சேமிப்பு. அடுத்து 20%, 5இல் ஒரு பங்கு. இப்போ கொஞ்சம் முன்னால பச்சை ஞாபகம் இருக்குதா? 1/5, 5இல் ஒரு பங்கு. படிக்கலையா? கொஞ்சம் முன்னால படிச்சீங்களா இல்லையா? விளைச்சலில 5இல் ஒரு பங்கை யோசேப்பு வைப்பு நிதியாக வைத்தான். 5இல் ஒரு பங்கு எவ்வளோ? 2,000 ரூபாய். எத்தனை மாசம் இருக்கு ஒரு வருஷத்துல? 12 மாசம். 12 2 24,000 ரூபாய். சரி, இப்போ இந்த 1000 ரூபாய் இருக்குல்ல சேமிப்பு, அது அப்படியே தான் இருக்கணும், சும்மா செலவு பண்ணிடக்கூடாது. இப்போ உங்க செலவு எவ்வளவு தானா? 10,000 ரூபாய் சம்பளம் இருந்தா 6,000 ரூபாய் நீ சந்தோஷமா செலவு பண்ணு. இதுல ஒரு பைசா கூட சேர்த்து வைக்காத. சிக்கன் வாங்கு, மட்டன் வாங்கு, ஃபிஷ் வாங்கு, என்ன வேணுமோ வாங்கு. உன் செலவை எவ்வளவுக்குள்ள முடிச்சுக்கோ. நீங்க கேட்கலாம், எந்த காலத்துல நிக்கிறேன்ட்டு. இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் எடுத்துக்கிறேன், புரியுதா? ஒரு மினிமம் கால்குலேஷனுக்கு எடுத்திருக்கிறேன். சரி, இப்ப இந்த 6,000 எல்லா செலவும் போயிடணும். சாப்பாடு, வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, போன் ரீசார்ஜ், ஃபீஸு, கிறிஸ் எல்லாம் எங்க இதுல போயிடணும்? 6,000 ரூபாய். இப்ப இந்த 1,000 ரூபாய் சேமிப்பா இருக்கணும். 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினா 30ஆம் தேதியில வெறும் அந்த 1,000 ரூபாயில அவசர செலவு ஒன்று வந்துச்சு, குழந்தை சிக்காயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், 100 ரூபாய் செலவாயிடுச்சு. இதுல பண்ணிடணும். கல்யாணம் 100 ரூபாய் மொய் எழுதிட்டோம், இதுல குத்தணும்.
ஃபங்க்ஷன் நம்ம குடும்பங்கள்ல வாரத்துக்கு ஒன்று நடக்கும் இல்லையா? அது இதுல இந்த சேமிப்புல குறைஞ்சது 500 ரூபாவை சேமிக்கணும். 50%. இந்த 500 ரூபாய் சேமிச்சா 12 மாசத்துக்கு எவ்வளவு வந்துச்சு? 6000 ரூபாய். எதுல? பாக்கெட் மணில, சேமிப்புல. இந்த 6000த்தை 12 2 24,000. 6000த்தை சேர்த்தா மொத்தம் எவ்வளோ? 30,000. அடுத்த 25 வருஷத்துக்கு சேர்த்து வச்சா நீங்க சேர்த்து வச்ச பணம் 7,50,000 ரூபாய். வெறும் 10,000 சம்பளம் வாங்கினா, இப்ப 20,000 வாங்கினா சரி. முதலீடு பண்ணணும். வைப்பு நிதி அல்லது என்ன பண்ணணும்? முதலீடு. கோல்டுல, லேண்டுல, அதாவது ஏமாத்துற ஸ்கீம்ல இல்ல. எதுல இல்ல? ஏமாத்துற ஸ்கீம்ல இல்ல. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்கள்ல முதலீடு செய்யணும். அப்படி செஞ்சா 25 வருஷம் முடிவுல உங்ககிட்ட 22,50,000 இருக்கும். இந்த 7,50,000 இந்த 25 வருஷத்துல என்னவா எவ்வளவு மாறி இருக்கும்? 22,50,000. ஒரே நேரத்துல 3 விஷயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன். வராது, வந்துருச்சு. ஒன்னு வீடு கட்டணும், இன்னொன்னு பொண்ணுக்கு, மகளுக்கு அல்லது மகனுக்கு கல்யாணம் பண்ணணும், இல்ல மருத்துவ செலவு வந்துருச்சு. எதிர்பாராத மருத்துவ செலவு. அப்போ உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கிறேன். கவர்மெண்ட் கொடுக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வட்டிக்கார் கொடுக்கறது இல்ல, வட்டி கூட்டு பெருக்கிறது இல்ல, அரசாங்கம் கொடுக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது 3 மடங்கு ஆயிருக்கும் 25 வருஷத்துல. சரியா? அது போக இப்ப 10,000 ரூபாய் சம்பளம், அடிப்படையா ஒரு 5% இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஓனர் கஞ்ச பிசினாரி என்ன மாதிரி வெறும் 100 ரூபாய் தான் ஏத்தி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 25 வருஷத்துல இந்த 10,000 வெறும் 15,000 ஆகிக்குதுன்னே வச்சுக்கலாமே. ரொம்ப ஜாஸ்தி வேணாம். 25 வருஷத்துல இந்த 10,000 என்னவாயிருக்குது? அப்ப இது 2 மடங்கு ஆயிடுச்சு, 45 லட்சம் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் இன்கிரிமெண்ட் கணக்கு போட்டாவே எவ்வளவு வந்துருச்சு? 45 லட்சம் வந்துருச்சு. ரைட்? இது பத்தாது, உனக்கு 1 கோடி தேவை. எவ்வளவு தேவை? நான் அப்படி மறைச்சு பாக்குறீங்க? 25 வருஷம் கழிச்சு உனக்கு எவ்வளவு தேவை? அப்போ இப்ப மாதிரி 20 லட்சத்துல வீடு கட்ட முடியாது. அப்ப வீடு கட்ட 50 லட்சம் தேவை. இப்ப 10 லட்சத்துல கல்யாணம் பண்ண முடியும். அப்போ 40 லட்சம் தேவை. அப்போ 1 கோடி தேவை. உங்ககிட்ட வைப்பு நிதியா எவ்வளவு இருக்கும்? 45,000 போட்டுக்கிறேன்னு, 45 லட்சம். பற்றாக்குறை எவ்வளோ சொல்லுங்க? பற்றாக்குறை எவ்வளோ? 55 லட்சம். இதுல நீ உண்மையா இருந்துட்டியானா இவர் சும்மா இருக்க மாட்டாரு. இவர் சும்மா இருக்க மாட்டாரு. அந்த எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதோ அத அவர் காம்பன்சேட் பண்றவர். எவ்வளவுனா டிஃபரன்ஸ் வரட்டும். ஓகே, ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன், வெறும் 10,000 சம்பாதிக்கிறவன் அவனால 22 லட்சம் சேமிக்க முடியும்னு சொன்னா உன் சம்பளத்தை கணக்கு பண்ணுங்க. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். இதுக்கே ஒருத்தரும் 5,000 ஃபீஸ் கட்டணும். இது சாதாரண இல்லை, இட்ஸ் a great wisdom. என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் இதுல கடன் வாங்கி என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம கணக்குல நம்ம மேத்தமெட்டிக்ஸ் சிஸ்டமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, 5ல் 7 போகுமா? போவாது. அதனால பக்கத்துல இருந்து அப்பவே சொல்லி கொடுத்துட்டாங்க. என்னத்துக்கு? பற்றாக்குறைன்னு வந்ததும் டக்குன்னு என்ன வாங்க, முதல்ல என்ன பண்ணோம்?
ஸ்டாப் இட் அட் ஒன்ஸ். ஃபர்ஸ்ட் அத்தை நிறுத்தணும். இதுல வேற நம்மளுக்கு மார்வெடி கடைங்க வேற இருக்குது. என்னத்துக்க? நகையை வச்சு செஞ்சிடலாம். ஸ்டாப் தட் ஆல்சோ. அதை கூட நிறுத்திடணும். நீங்க கேட்கலாம், உனக்கு என்ன என் கஷ்டம் தெரியும்னு. என் கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும்? என் கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த விரலுக்கு நகை சுத்தி வந்தா இவ்வளவு வீங்கிக்கும். இந்த விரலுக்கு நகை சுத்தி வந்தா கொஞ்சமா வீங்கிக்கும். நீங்கெல்லாம் இந்த விரலு, நான் இந்த விரலு. நகை சுத்தி என்னமோ ஒண்ணுதான், வீக்கம் ஒண்ணுதான். அதான் விரலுக்கு ஏத்த வீக்கம். புரியுதா? இப்ப புரிஞ்சுச்சா விரலுக்கு ஏத்த வீக்கம்னா என்னன்னு? உங்களுடைய தேவை குறைவா இருக்கலாம். ஒரு கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிறிஸ்மஸ் பிரச்சனையே இல்லை, சந்தோஷமா ஓடிடும். எனக்கு 5 லட்சம் வேணும், எனக்கு கிறிஸ்மஸ் போறதுக்கு 5 லட்சம் வேணும். உங்களுக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம் புரிஞ்சிச்சா? அதனால தான் சொன்னேன் எந்த விரல் பெருசுன்னு. புரியுதா? இப்போ பொறுப்புக்கு ஏற்ற செலவு இருக்கிறது. சரி, இப்போ நம்ம சர்ச்சில் இந்த பிரின்சிபலை ஏறத்தாழ அப்படியே ஸ்ட்ரிக்டா அப்படி இல்லைன்னா கூட இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்றோம். ரைட்டா? நம்ம சர்ச் ஃபைனான்ஸ்ல இதை ஃபாலோ பண்றோம். இப்போ கிறிஸ்மஸ்க்கு புடவை எடுக்கிறதுக்கு வேண்டிய காசு ஏற்கனவே அக்கௌண்ட்ல இருக்குது. அதுக்காக நான் யாருக்கிட்டையும் போயிட்டு டொனேஷன் கலெக்ட் பண்ண வேண்டிய இருங்க கை தட்டி என்ன டீல் விட்டுறாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்பின்னு எவ்வளவு விஷயங்க இது. ஓகே, சர்ச் ஃபைனான்ஸ, ஒரு சபையினுடைய பொருளாதாரத்தை எவ்வளவு வந்தாலும் சரி வர்ற பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு பத்தலன்னு யாருக்கும் சொல்றது இல்லை. நான் யாருக்கும் சொல்றது இல்லை. இன்னைக்கு டேட்டுக்கு, இந்த டேட்டுக்கு என்னோட சம்பளம் 20,000 ரூபாய். இன்னைக்கு டேட்டுக்கு என்னோட சம்பளம் 20,000 ரூபாய். என் குடும்ப செலவு அதுல பாதியிலே நின்னுடும். மறுக்கிறீங்க, அரிசியே செலவு ஆக மாட்டேங்குது எங்க வீட்டுல. திட்டுற செஞ்சா தானேவா? பார்க்கலாம் இன்னொரு 3 நாள் கண்ணா, வெறும் 3-4 நாள் அப்புறம் வர உங்ககிட்ட. டெய்லி அங்க வந்து நிக்க மாட்டேன், காலேஜ் விசிட் பண்ற சாக்கில் வரமாட்டேன். அப்ப பார்க்கலாம் செய்யறாங்களா இல்லையான்னு. தனலட்சுமி செய்யல, தேவி செய்தா பார்க்கலாம். ஏன்டா என்ன வம்புல மாட்டுறீங்க? ஓகே, கொஞ்சம் கவனிங்க. ரொம்ப சாதாரண ஒரு அடிப்படை. நீ நெக்ஸ்ட் அதாவது சொல்லிடணும். சரி ஐயா, இதை நாங்க கடைபிடிக்கல, எங்க வாழ்க்கையில பாதி வந்துட்டோம், லோன் வாங்கி வீட்டை கட்டிட்டோம், அல்லது லோன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டோம், கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எங்களால இந்த 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 20% சேர்த்து வைக்க முடியல, வர்ற வருமானம் ஃபீஸ் கட்டுறதுக்கு அதுக்கே சரியா போச்சா, 20%ல வேணாம் 5%ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 5%ன்றது எவ்வளவு? 10,000த்துல 500 ரூபாய். ஒரு மாசம் எல்லாம் 10,000 ரூபாய் சம்பளம் இருக்கும்போது வெறும் 500 ரூபாய் என்ன பண்ணுங்க, சேமிச்சு. இதுல இல்ல, இதுல அதுவே உனக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்கும். வெறும் 500 ரூபாய் சேர்த்து வச்சா அதுவே உனக்கு வருஷத்தின் முடிவில் என்ன கொடுக்கும்? 6,000 ரூபாய். எப்படியும் போனஸ் அதுன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 கிராம் கோல்டு வாங்கி வச்சிரு, இன்னைக்கு 12,000 ரூபாய். கம்பல் ஜிமிகா இல்ல,
காயினா பிஸ்கெட்டா எப்பனா அதை வித்துக்கலாம். அல்லது ஒரு 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 1,00,000 2,00,000 ரூபாய் இருக்குது, ஒரு இடத்துல சைட்டு வருது அப்படின்னா அதை வாங்கிரு. அல்ல வேற எதுல பாதுகாப்பான முதலீடு செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்து அதுல என்ன பண்ணிடு, முதலீடு செஞ்சிரு. கவர்மெண்ட் நிறைய யூடிஐ யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படி இப்படின்றதெல்லாம் இருக்கு. ஒரு இது சொல்லட்டுமா? எங்க அப்பா அப்போ ரொம்ப கோவமா, எங்க அப்பா மேல எனக்கு கோவமே வந்துச்சு. எஸ்பியில போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு 15,000 ரூபாய் இருந்துச்சு. ராபர்ட் கொரமண்டல் போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்னொரு 15,000 ரூபாய் இன்னொரு இடத்துல இருந்துச்சு. அப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல யூடிஐன்னு ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவர் கண்டிப்பா நீ போட்டிருப்பா அதுல போட்டிருப்பான்னாரு. 15,000 30,000 ஒரு 18-20 வருஷத்துக்கு முன்னாலன்னு வச்சுக்கோங்களேன். 30,000 ரூபாய் போட்டுட்டேன், முதலீடு பண்ணி வச்சுட்டேன். அந்த பத்திரம் கூட என்கிட்ட இல்லை. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு லெட்டர் மட்டும் வரும், வாங்கி வாங்கி வச்சுன்னு இருந்தேன். இப்போ கிடியன் கல்யாணம் ஏற்பாடாச்சா, பணம் தேவைகள் என்ன பண்றதுன்னு யோசிக்கும் பொழுது அது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த பேப்பர் எல்லாம் கட்சிச்சு அன்பர் சனையா கிட்ட குத்தமிச்சேன். 10 மடங்கு ஆயிட்டுக்குது. அது இப்போ 3 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது ஏறத்தாழ. அவரு 24 ஹவர்ஸ்ல வாங்கி குத்துறேன்னு சொல்லிட்டுக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை அற்புதம் நடக்கலன்னா திங்கக்கிழமை அது தான் சிக்கனுக்கு வைப்பு நிதி. அன்னைக்கு 30,000 ரூபாய் போட்டோம், இன்னைக்கு அது 3 லட்சமா மாறியே இருக்கு. அது பாரமா தூக்கி தலைமையில வச்சுன்னு சுமந்து இல்லை. அது நான் எங்கக்குதுன்னே தெரியல. உண்மையா பத்திரத்தை தேடணும். ஏன் இதை சொல்றேன்னா, இத ரொம்ப சிம்பிளா ஃபாலோ பண்ணா சரி. 25 வருஷத்துல அற்புதம் நடக்கலையா? 35 வருஷத்துல நடந்து போகுது. இப்போ உனக்கு 25 வயசு, 50 வயசுல இல்ல 60 வயசுல வீடு கட்டு. அந்த 10 வருஷம் இப்ப வீணடித்த வருஷங்களை சரி பண்ணிடும். நான் சொல்றது புரியுதா? இன்னும் கொஞ்சம் விளங்க வைக்கணுமா? புரிஞ்சுச்சா? வேலைக்கு போன உடனே இதை ஃபாலோ பண்ணணும், அப்பதான் நான் பழிக்க முடியும். ஓகே, கொஞ்சம் கவனிங்க. இந்த வைப்பு நிதி மறைமுகமான வருமானத்தை கொடுக்கும். அதை எடுத்து செலவு பண்ணக்கூடாது. This will give you indirect income which is not supposed to be spent on anything. ஆனா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் சேமிச்சுனே வந்தீங்க. திடீர்னு ஒரு குடும்பத்துல ஒரு சம்பவம், ஒரு ஏதோ ஒன்னாச்சு. அதுல ஒரு பகுதியை எடுத்து என்ன பண்ணிக்கலாம், செலவு. இன்சூரன்ஸ்ல லோன் கொடுக்குறாங்க தெரியுமா? இன்சூரன்ஸ் கட்டின்னு வந்து உங்களுக்கு தெரியும். அதுல கூட என்ன கொடுக்குறாங்க, லோன் கொடு. என்னன்னா மெச்சூரிட்டியில முழு பணம் கைக்கு வராது. அதே மாதிரி தான் இந்த முழு பணத்தையும் சேகரிக்கிறதுக்கு முன்னால ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இதுல இருந்து ஒரு பங்கை எடுத்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். கடன் வாங்கி இல்ல. எமர்ஜென்சி வரும் பொழுது, தேவை வரும் பொழுது, எதுல இருந்து வேற வழியே இல்லைன்ற ஒரு நிலைமை வரும் பொழுது வைப்பு நிதியிலிருந்து எடுத்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். கடன் வாங்கி அல்ல, வட்டிக்கு வாங்கி அல்ல. யோசேப்பினுடைய லைஃப்ல என்னாச்சு? 1/5 தான் வாங்கின்னு வந்தான். அநியாய வட்டி இல்ல, ஒரு அரசாங்கம் போட வேண்டிய நியாயமான வரி 20%, 20%. என்னாச்சு தெரியுமா? 7 வருஷம் நல்ல விளைச்சல் வந்த போது ஜனங்க கிட்ட 20% வரியா வாங்கினான். அத தானியமா சேர்த்து வச்சான். அதனுடைய விளைவு வருஷம் பஞ்சம் வந்த வருஷம் ஜனங்க அவங்கவுங்க கிட்ட இருந்ததே சாப்பிட்டாங்க. 2வது வருஷம் பணத்தை கொடுத்து தானியத்தை வாங்கி சாப்பிட்டாங்க. 3வது வருஷம் ஆடு மாடுகளை வித்து
தானியம் வாங்கி சாப்பிட்டாங்க. 4வது வருஷம் நிலத்தை வித்து தானியம் வாங்கி சாப்பிட்டாங்க. 5வது வருஷம் இப்ப எங்க கிட்ட நிலம் இல்ல, எதுவுமே இல்ல, நீ தானியத்தை கொடு, நீ விதைய கொடு, நாங்க விதைச்சு அறுவடை செய்து உமக்கு வரி காட்டுறோம் நாங்க. இப்படி பஞ்ச காலத்தில் கூட யோசேப்பு பார்வோனுக்காக பொருளாதாரத்தை சேமித்தான். கொஞ்சம் கவனிங்க. இது இந்த கால்குலேஷன் ரொம்ப பணக்காரர்களுக்கு இல்ல, ஆட்டோ டிரைவர் கூட. பாஸ்கர், நீ கூட கடைபிடிக்கலாம், நீ கூட 20,000 சம்பாதிப்ப. ஏன்னா கேள்விக்கே, நான் ஆட்டோ டிரைவர் ஐயா, நான் எப்படி? இன்னும் சொல்ல போனா நீ தான் நல்லா சேமிக்க முடியும். திடீர்னு ஒரு நாள் சவாரி வந்துடும், நிறைய வருமானம் வந்துடும். அன்னைக்கு உடனே 1 kg சிக்கன், 1 kg பீஃப், கழுத்துல 2 மீன் மாட்டின்னு வரக்கூடாது. நிறைய காசு இருந்தா கூட அந்த 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 1/2 kg கறி போதும். 20 kg கறிய 200 பேருக்கு பங்கிட்டு 2வது டீ பக்கெட்ல ஊத்துறேன் பாரு. நானு புரியல, நான் சொல்றது புரியுதா? எங்கெல்லாம் வீண் செலவுன்னு பாருங்க, ஓட்டைய அடிங்க. இன்னைக்கு ஆண்டவர் நிறைய வருமானத்தை குத்திருந்தா மொத்தத்தையும் செலவு பண்ணிட்டு ஆண்டியா நிக்காத. 60% 60% தான் செலவு பண்ணணும் உன் சம்பாத்தியத்துல. எவ்வளவு நாக்கட்டும், 1 லட்சம் சம்பாதிக்கிற ஆளுங்க யோசித்து பாருங்க. இதுக்கு நீங்க தனியா இப்போ என் ஃபீஸை கட்டிடணும் இன்னைக்கு, அப்பதான் நாளைக்கு கறி போட முடியும். 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க கணக்க பாருங்க. 60,000 உன் செலவுல வச்சுக்கோ. ஒரு மாசத்துக்கு நீ 20,000 rupees, வருஷத்துக்கு 2.5 லட்சம். வருஷத்துக்கு 2.5 லட்சம் நீ சேமிக்கணும். ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் சேமிக்கணும் நீ. அதுக்கு கம்மியா சேமிச்சா நீ உக்ரானக்காரன் அல்ல, உக்ரானக்காரன் அல்ல. தேவையானது என்ன? எவ்வளவுனா உன் வருமானம் இருக்கட்டும், தேவையோட நிறுத்து, தேவையோட நிறுத்து. ஏன் வீட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா மட்டன், சிக்கன், பிஷ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் பார்க்கவே முடியாது. என்னால முடியும், என்னால முடியும். ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். என்கிட்ட பணம் இருக்கிறது, நான் விரும்பினா 30 நாளும் பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். அதை எங்க வீட்டுல பார்க்கவே முடியாது, உங்களால பார்க்கவே முடியாது. காரணம், ஆசீர்வாதமான வருஷங்களிலே வரும் பொழுது நான் ஒழுங்கா பணத்தை சேமிச்சு வைக்கலன்னா, ஒரு ஏதோ காரணத்துக்காக ஆசீர்வாதம் தடைப்படும், பொருளாதாரம் நின்றுவிடும். அப்பொழுது என்ன செய்வேன்? என்ன குடார பண்டிகை குதூகலம் கொண்டாட்டம் நினைச்சுன்னு வந்தீங்களா? பொருளாதார வாழ்க்கையில் நீ கவனமா இல்லைன்னா கடன்காரனா கடன்காரியா போயிடுவ. யாரும் கடன்காரனா பிறப்பதில்லை. தவறான முடிவெடுத்ததினால் கடனுக்கு மாறுகிறார்கள். யாரும் கடனில் பிறப்பதில்லை. வருமானத்துக்கேற்ற செலவு. இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இந்த கவல், இந்த பிரச்சனையே வேண்டாம். முடிஞ்சா செய், முடியலையா கதவை சாத்திட்டு படுத்துக்கோ. நல்லா வண்டி ஸ்டார்ட் பண்ணி வெளியே போறேன்னா கீது பாக்கெட்ல ஒரு 500 ரூபான்னு அர்த்தம். ஒரு 2-3 நாள் வீட்லயே பத்துனுக்குறேன்னா என்ன அர்த்தம்? உடனே ஒரு மோந்திரத்தை எடுத்துன்னு போய் அதெல்லாம் ஸ்டாப் இட் அட் ஒன்ஸ்.
இருக்கிற வருமானத்திலே உன்னால குடும்பம் நடத்த முடியல, கடன் வாங்கி கடனுக்கு வட்டி கட்டி எப்படி நடத்த முடியும்? அப்ப கடன் வாங்குற கெட்ட பழக்கத்தை நிறுத்து. ஸ்டாப் ஸ்டாப் இட். நான் கடன் வாங்கி 24 வருஷம் ஆச்சு. ஜோசப், உனக்கு வயசு என்னப்பா? 24 வருஷம் ஆச்சு. நான் கடைசியா இந்த கையில கடன் வாங்குந்து 3000 ரூபாய் ரெஸ்டேயா கிட்ட அந்த ஸ்டோரிய சொல்லி நிறைவு செய்யறேன். இது ரெக்கார்டிங் வானா கட் பண்ணிடுங்க. உன்னுடைய பொருளாதார வாழ்க்கையில கவனமாயிரு, கருத்து